பாரதி ராஜா இந்த காலத்து இளைஞர்களுக்கு பெருசா அவர் யாருன்னு தெரியாது. சினிமா துறையில ஒரு எவால்யூஷனை வந்து கிரியேட் பண்ணாரு. முன்னாடி பாக்குற மூவில எல்லாம் மரம், செடி, கொடி, ஆறு அது போன்ற விஷயங்கள்லாம் வந்து டம்மியா வந்து ஒரு ஸ்டூடியோக்குள்ள எடுக்கப்பட்ட நேரத்துல த லெஜெண்ட்னு சொல்லக்கூடிய பாரதி ராஜாவோட ஃபர்ஸ்ட் ஃபிலிமே வந்து வெட்ட வெளியில வில்லேஜில் வந்து சினிமானா வந்து எல்லாமே வந்து நேச்சுரலாக தான் இருக்கணும், அந்த வில்லேஜோட அட்மாஸ்பியர்லேருந்து எல்லாமே நேச்சுரலாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆடியன்ஸ் கிட்ட பூத்துன ஒரு விஷயம் வந்து பாரதி ராஜாவால் மட்டும்தான் முடியும். அவரோட ஒவ்வொரு ஃபிலிம்லேயும் வந்து யதார்த்தமான நடிப்பு, கிராமப்புறங்களை வந்து அவ்வளோ அழகாக வந்து காமிச்சு ஃபிலிம் எடுத்தார். நம்ம பக்கத்து நாட்டோட ஒரு பிரச்சனைக்காக அவரோட பத்மபூஷன் அவார்டே வந்து வேணான்னு ஒதுக்குனவர். ஆனால் அப்படிப்பட்ட லெஜெண்ட் நம்ம கூட இன்னைக்கு இல்லை. அவர் பண்ண ஒவ்வொரு படைப்புகளும் அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இனிமேல் நம்ம தேடினாலும் தமிழ்நாட்டுக்கு இன்னொரு பாரதி ராஜா கிடைக்கவே மாட்டார். என் இனிய தமிழ் மக்களே, செண்பக மலர்களையும் செவ்வந்தி பூக்களையும் உங்கள் வாசல்களிலே பொழிந்து வாசம் பரப்பிய இந்த பாரதி ராஜா இப்போது நம் கிராமத்து மண்ணெடுத்து பொட்டு வைத்துக் கொண்டு புறப்பட்டு வருகிறேன்.